பிரதமர் மோடி ஜனவரி முதல் வாரத்தில் தமிழகம் வருகை என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பிரதமர் மோடி ஜனவரி முதல் வாரத்தில் தமிழகம் வருகை தரவுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இதற்காக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இதற்கிடையே பிரதமர் மோடி ஜனவரி மாதம் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நயினார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயண நிறைவு விழாவில் அவர் பங்கேற்பார் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறது. இதனால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அனைத்து கட்சிகளுமே ஒரு பக்கம் கூட்டணியை இறுதி செய்து வரும் நிலையில் மற்றொரு பக்கம் பிரச்சாரத்தையும் தீவிரப்படுத்தியுள்ளனர். எல்லா கட்சிகளும் மக்களை சந்தித்து பிரச்சாரம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவை பொறுத்தவரை இப்போது அவர்கள் தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள். கடந்த ஏப்ரல் மாதமே அதிமுக பாஜக கூட்டணி இறுதியாகிவிட்டது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தில் பல்வேறு தொகுதிகளுக்கு நேரில் சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். மறுபுறம் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார். பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் என்ற முழக்கத்தோடு மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் நடத்தி வருகிறார். முதற்கட்ட சுற்றுப்பயணம் கடந்த அக்டோபர் மாதம் மதுரையில் தொடங்கியது. இது நவம்பர் 22ஆம் தேதி தூத்துக்குடியில் முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்ட இரண்டாம் கட்டம் தேனியில் ஆரம்பிக்கப்பட்டது. மாநிலம் முழுக்க நயினார் நாகேந்திரன் தீவிர பிரச்சாரத்தில் மேற்கொண்டார். இதன் நிறைவு விழா வரும் ஜனவரி மாதம் 2வது வாரம் அல்லது முதல் வாரத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த நிறைவு விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் அவர்கள் மேடை ஏற்ற வேண்டும் என்ற தீவிரம் காட்டி வருகிறார்கள். இது தொடர்பாக இன்றைய தினத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அமித்ஷா அவர்களை சந்தித்து இதற்கான ஆலோசனைகளில் அவர் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்குமே அதிமுக பாஜக கூட்டணி என்பது கடந்த ஏப்ரல் மாதம் அமைந்திருந்தாலும் அதன் பின்பு எந்த கட்சியும் அவர்களுடைய கூட்டணிக்கு தற்போது வரை இறுதி செய்யப்படவில்லை. குறிப்பாக தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இறுதி செய்யாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் வெளியேறி இருக்கிறார்கள். அவர்களையும் கூட்டணியில் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் புதுக்கோட்டையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பார். அதன் பின்பு அரசியல் களம் சூடுபிடிக்கும் என்று பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி. பிரதமர் மோடி ஜனவரி முதல் வாரத்தில் தமிழகம் வருகை என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பிரதமர் மோடி ஜனவரி முதல் வாரத்தில் தமிழகம் வருகை தரவுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இதற்காக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இதற்கிடையே பிரதமர் மோடி ஜனவரி மாதம் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நயினார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயண நிறைவு விழாவில் அவர் பங்கேற்பார் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறது. இதனால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அனைத்து கட்சிகளுமே ஒரு பக்கம் கூட்டணியை இறுதி செய்து வரும் நிலையில் மற்றொரு பக்கம் பிரச்சாரத்தையும் தீவிரப்படுத்தியுள்ளனர். எல்லா கட்சிகளும் மக்களை சந்தித்து பிரச்சாரம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவை பொறுத்தவரை இப்போது அவர்கள் தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள். கடந்த ஏப்ரல் மாதமே அதிமுக பாஜக கூட்டணி இறுதியாகிவிட்டது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தில் பல்வேறு தொகுதிகளுக்கு நேரில் சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். மறுபுறம் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார். பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் என்ற முழக்கத்தோடு மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் நடத்தி வருகிறார். முதற்கட்ட சுற்றுப்பயணம் கடந்த அக்டோபர் மாதம் மதுரையில் தொடங்கியது. இது நவம்பர் 22ஆம் தேதி தூத்துக்குடியில் முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்ட இரண்டாம் கட்டம் தேனியில் ஆரம்பிக்கப்பட்டது. மாநிலம் முழுக்க நயினார் நாகேந்திரன் தீவிர பிரச்சாரத்தில் மேற்கொண்டார். இதன் நிறைவு விழா வரும் ஜனவரி மாதம் 2வது வாரம் அல்லது முதல் வாரத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த நிறைவு விழாவில்
தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் அவர்கள் மேடை ஏற்ற வேண்டும் என்ற தீவிரம் காட்டி வருகிறார்கள். இது தொடர்பாக இன்றைய தினத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அமித்ஷா அவர்களை சந்தித்து இதற்கான ஆலோசனைகளில் அவர் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்குமே அதிமுக பாஜக கூட்டணி என்பது கடந்த ஏப்ரல் மாதம் அமைந்திருந்தாலும் அதன் பின்பு எந்த கட்சியும் அவர்களுடைய கூட்டணிக்கு தற்போது வரை இறுதி செய்யப்படவில்லை. குறிப்பாக தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இறுதி செய்யாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் வெளியேறி இருக்கிறார்கள். அவர்களையும் கூட்டணியில் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் புதுக்கோட்டையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பார். அதன் பின்பு அரசியல் களம் சூடுபிடிக்கும் என்று பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.